அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் இந்த நாளிலும் டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க வாய்ப்பு தந்த தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு மகிமை. இப்பொழுதும் இன்று நம்முடைய தியானத்துக்காக தந்திருக்கிற வேத வாக்கியங்களை தியானிப்பதற்கு முன்னால் ஜெபம் பண்ணுவோம். ஒரு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தாவே, மறுபடியும் சன்னிதானத்தில் கடந்து வர எங்களுக்கு அனுக்கிரகம் தந்தீர். அதற்காக சோறு கர்த்தர் வசனம் தந்தார், அதை பிரசித்தம் பண்ணவர்கள் அநேகர் என்று வேதம் சொல்கின்றபடி கர்த்தாவே, நம்முடைய திருமறையில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நம்முடைய சத்திய வாக்கு. அதில் எங்களுக்கு தருகிறவைகளை நாங்கள் இன்று தியானிக்கிறோம். நீர் பேசும் கர்த்தாவே, துதிக்கிறோம். கேட்கின்ற செவிகளில் மட்டுமல்ல, அவருடைய இருதயங்களிலேயும் பதியத்தக்கதாக இருக்கட்டும். கர்த்தாவே, இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படணும். இதன் மூலமாக மக்கள் கர்த்தருடைய திருவிழா சுத்தம் என்னதென்று உணரத்தக்கதாக கிருபை செய். நாமம் மகிமைப்படட்டும். கிருபையாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நம்முடைய தியானத்துக்காக தேவன் தருகின்ற திருவாக்கியங்கள் சிலவற்றை நாம் பார்ப்போம். ஆண்டவருக்கு மகிமை. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறதை கேட்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி தங்களுடைய பிரச்சனைகளுக்காக, தேவைகளுக்காக ஆண்டவரை கூப்பிடுகிற கூட்டங்கள் உலகத்தில் நிறைய இருக்கிறாங்க. நிறைய இயேசுவை அறிந்தவர்கள் மட்டுமல்ல, மற்றும் அநேகர் கூப்பிடுகிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது என்றால், அதாவது நீங்கள் இவைகளை செய்யும்போது நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை. அதாவது எந்த ஒரு இடத்திலும் எடுத்துக்கொண்டாலும் முதலாவது என்ன சொல்கிறார் என்கிறதை கவனித்து பின்னர் உள்ளவைகளை நாம் செய்யணும். அதை இல்லாமல் இன்று முதலில் உள்ளவைகளை விட்டுவிட்டு பின்னால் கர்த்தராவே இப்படி சொன்னீரே தாரும் என்று தேவனிடத்தில் கேட்கின்ற மக்கள் பெருகி இருக்கிறார்கள். அதுபடினால இன்றும் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறதை கேட்போம். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46வது வாக்கியத்தை வாசிப்போம். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன என்று ஆண்டவர் வருத்தப்படுகிறார். வருத்தத்தோடு சொல்லுகிற வார்த்தை. பல வருடங்களாக ஆண்டவரே 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 என்று கூப்பிட்டோம், அதற்கு ஒரு பதிலும் வரவில்லையே. நான் கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்களுக்கு பதில் அளிப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறதை கவனிக்கவில்லையே, அல்லது கவனித்தாலும் அதை நீங்கள் செய்யவில்லையே. ஆனபடினாலே, அதாவது என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று பல வகையிலேயும் முழுவதும் உபவாசித்து பல நிலையிலேயும் மன்றாடுகிற சத்தத்தை கேட்கின்றேனே, ஆனால் நான் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கவில்லையே, அதை செய்யவில்லையே, அதனால் உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கவில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருடைய சொல், கர்த்தருடைய வார்த்தை என்பது மிகவும் பயப்படத்தக்கதாக இருக்கிறது. அந்த வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தை வெளியாகிவிட்டால் அப்படியே ஆகிவிடுகின்றது என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை. இங்கே சங்கீதக்காரன் ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி அவர் எழுதும்போது என்ன எழுதுகிறார் பாருங்க. 33ஆம் சங்கீதம் 6வது வாக்கியத்தில் நாம் காணுகின்ற இந்த வானமும், அதாவது மற்ற அதற்குட்பட்ட சர்வ சேனைகளும் எல்லாமே அவருடைய வார்த்தையினால், அவருடைய வாயின் சுவாசத்தினால இவைகளெல்லாம் உருவாயிற்று என்று இந்த வாக்கியம் சொல்லுகிறதை நாம் இங்கே காணலாம். பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சொன்னதை அப்படியே சிருஷ்டிகளெல்லாம் நிறைவேற்றுகிறது பாருங்க. ஆனபடினால் அதை அவர் சொல்கின்றார். இவ்வளவு பெரிய வானம், இதற்குள் அடங்கி இருக்கின்ற அதாவது சிருஷ்டிகள் சேனைகள் எல்லாம் சர்வமும், அதாவது அவருடைய வாயின் வார்த்தையினால சுவாசத்தினால அவைகளெல்லாம் உருவாகி இருக்கிறது. அப்படி என்றால் அந்த தேவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது எல்லாமே அப்படி இருக்கும்போது உலகத்தில் நாம் கண்கொண்டு பார்க்கிறதும் பார்க்க கூடாமல் மறைந்திருக்கிற ஏராளமும், அதாவது அவருடைய வார்த்தை,
அவருடைய வார்த்தை வெளியானவுடனே அப்படி ஆயிற்று 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 என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. இதாக கிடவது, வானம் உண்டாகும், பூமி உண்டாகும், சர்வ நட்சத்திரம் உண்டாகும், சூரியன் உண்டாகும், எல்லாம் அவர் சொன்னார். அப்படியே அப்படியே அப்படியே. ஆனால் மனிதனை பற்றி என்ன சொல்லுகிறார் என்றால், மனிதனை நோக்கி கூப்பிடுகிறான், என்னிடத்தில் கேட்கின்றான், அதாவது விண்ணப்பிக்கிறான், மன்றாடுகின்றான். ஆனாலும் அவர்கள் என்னை கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லியும் நான் சொல்லுகிறதை நிறைவேற்றவில்லையே, நான் சொல்லுகிறதை கை கொள்ளவில்லையே என்று ஆண்டவருடைய திருவாக்கு சொல்லுகின்றது. இதை கேட்கின்ற அன்பர்களே, நீண்ட நாட்களாக சொல்லியும் ஆண்டவர் கேட்கவில்லையோ, கேட்காமல் நமக்கு பதில் தராமல் இருக்கிறாரு என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? அதற்குத்தான் இந்த பதிலை தருகிறார். அவர் சொல்லுகிறபடி செய்யும் போது அவர் நமக்கு வைத்திருக்கிற எல்லாவற்றையும் தடையில்லாமல் தாராளமாய் கொடுக்க எதிர்நோக்கி இருக்கின்றார். நம்மை ஆசீர்வதிக்கவே அவர் சுத்தம் கொண்டிருக்கின்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மனிதனை உருவாக்கி அவனை அப்படியே ஏகாந்தமாய் விட்டுவிடுவதற்காக அல்ல, அவனை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும், மேன்மையான இடத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் குமாரனாய் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆனபடினால் இன்று நாம் அதாவது கவனிக்கின்ற கேட்கின்ற வார்த்தைகள் என்னவென்றால், தேவனுக்கு மகிமை, அதாவது கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அறிகிறோம். இங்கே வேதத்தில் பார்க்கும்போது கட்டளை, பிரமாணம், இவைகள் மாறாதவைகள், இவைகள் எல்லாருக்கும் உரியவைகள், இது எல்லாருக்குரிய காரியம், இது கை கொள்ளப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் ஆணும் என்றில்லை, பெண்ணென்றும் இல்லை என்றும் சொல்லியிருக்கு. எல்லாருக்கும் கட்டளை, ஒரே கட்டளை, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இதற்கிடையில் தேவனுடைய பிள்ளைகளாக ஆக்கப்பட்டவர்களுக்கும் கூட என்ன சொல்லப்படுகிறது என்றால், இந்த கட்டளைகளை கை கொண்டு வருகிற நம்முடைய வாழ்க்கையிலேயும், அதாவது தேவன் நமக்கு அவ்வப்போது ஆலோசனை தரணும், நமக்கு அவர் வைத்திருக்கிற நியமங்களை வெளிப்படுத்தணும். அது வேறு, கட்டளை வேறு, பிரமாணம் வேறு, ஆலோசனை வேறு, நியமம் வேறு என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவ்வளவு பெரிய மோசே கூட, அதாவது பிரச்சனைகள் வரும்போது, ஒருவன் பிரயத்தினால் தீட்டப்பட்டு விட்டான், ஒருவன் ஓய்வு நாளை கை கொள்ளவில்லை, பிறகு போயிட்டான், இப்படியெல்லாம் இருக்குது, என்ன செய்யணும் என்ற போது அவர் என்ன சொல்லுகின்றார்? அதாவது நான் ஆண்டவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன், ஆண்டவரிடத்தில் இருங்கள், பொறுங்கள், கேட்டு சொல்லுகிறேன் என்னென்று. இதுதான் அதாவது ஆலோசனை. இது கட்டளை அல்ல, அந்த நேரத்துக்கு உண்டான ஆலோசனை, அந்த நேரத்துக்கு உண்டான நியமங்களையும் சொல்லிக் கொடுக்கின்றார். இதற்கு இப்படி செய்யுங்கள் என்று. அது அதாவது எல்லாருக்கும் கொண்டு போல, அவரவர்களுக்கு உரிய பிரச்சனைக்கு ஏற்ற பிரகாரம் ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. அதுவே நியமம். தேவனுக்கு மகிமை. ஜனங்கள் வழிநடந்து போகின்ற வழியில் எத்தனையோ காரியங்களை சந்தித்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அதுக்கெல்லாம் கர்த்தர் நியமங்களை சொன்னார். தண்ணீர் சரியில்லையா, மரத்தில் குப்பை வெட்டி போடு, அதுதான் நியமம். தேவனுக்கு மகிமை. நம்முடைய கர்த்தர் ஆலோசனை கர்த்தாவாக, அதாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அதாவது கேடுகளை மாற்றுவதற்கு நியமங்கள் தருகின்றார். அந்த நியமங்களை கை கொள்ளும் போது அது மாறிவிடுகின்றது என்று நாம் அறிகின்றோம். மாறினது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய ஜீவியத்தில், ஆன்மீக ஜீவியத்தில், காரியத்தில், ஊழிய காலங்களிலேயும் இவைகளெல்லாம் அனுபவித்து வருகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால அவைகளை அற்பமாக எண்ணுவதற்கு இல்லை, நான் சொல்லுகிறபடி செய்யணும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அதாவது கட்டளை, பிரமாணம் அது வேதத்தில் பதிவாகிவிட்டது. அது உலகத்தில் கடகோடியில் இருக்கிற கடைசி வரைக்கும் உள்ள மனிதர்களுக்கும் அது தீர்மானிக்கப்பட்ட ஒரு காரியம். அதை செய்யணும். ஆனால் இந்த ஆலோசனை, இந்த நியமம் இருக்கிறது பாருங்க, அந்தந்த நேரத்தில் வருகிற சூழலுக்கு அவரவர்களுடைய காரியங்களுக்கு தேவன் கொடுக்கின்ற ஒன்று என்று நாம் காணுகின்றோம். இவைகளை கடைபிடித்து ஆண்டவருடைய வார்த்தையாக அதை எண்ணி ஏற்றுக்கொண்டு அதை யார் செய்கிறார்களோ அது அவர்களிலே பலிதமாகிறது என்று சத்தியவேதம் சொல்லுகிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். தேவனுக்கு மகிமை. ஒரு காரியம் சொல்லுகிறேன் கேளுங்கள். அதாவது ஒரு பெரிய மனிதன், ஊருக்கு பெரிய மனிதன், அவர்
கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஒரு பெரிய ஆள். அவர் அதாவது உலக பிரகாரமாக அரசு உத்தியோகத்தில் இருக்கிற ஒருவர் கூட அவருக்கு ஒரு தீராத பிரச்சனை வந்திருக்கிறது. அப்படி அதற்காக அவர் என்னென்ன பரிகாரம் உண்டோ அத்தனையும் செய்திருக்கிறார். அப்படி அவர் செய்து கொண்டிருக்கிற காலத்தில் தான் நம்மிடத்தில் வந்தார். அவருக்கு நம்ம ஆலோசனை ஜெபம் பண்ணினோம், ரட்சிப்புக்குரிய ஆலோசனை கொடுத்தோம். அவர் அந்த கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கை கொண்டார். கை கொண்ட பிறகு இந்த காரியம் மாறுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொன்ன காரியம் என்ன என்றால், இப்படி செய்ய சொல்லுங்கள் என்று சொன்னார். என்ன சொன்னார்? அதாவது இரவில் தூங்க போவதற்கு முன்னால அதாவது ஒரு கிளாஸ் தண்ணீர் ஒரு கை வெந்தயத்தை போட்டு நனைவித்து காலில் வெறுவயத்தில் குடிக்க சொல்லுங்கள், அவனுக்கு அது தீரும் என்று அப்படியே அவர் செய்தார். அப்படி அவ்வளவு பெரிய மனிதன் இவ்வளவு பெரிய ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு இது என்ன என்று அவர் எண்ணவில்லை, அதை செய்தார். செய்தேன் என்று சொன்னார். தேவனுக்கு மகிமை. அவருடைய பிரச்சனைக்கு என்ன டாக்டர் சொல்லுகிறார்? வயிற்றுக்குள்ள ஒரு புழு ஓடிக்கொண்டே இருக்கிறது அங்கேயுமாக. அப்படினால அதை பிடிக்க முடியாது, ஆபரேஷன் பண்ணி எடுக்க முடியாது. அப்படினால இந்த நியமத்தை கை கொள்ளுங்கள் என்று நாம் சொல்லிக் கொடுத்தோம். அவர் மறுவாரம் வரும்போது என்ன சொன்னார் என்றால், முழுதும் என்னை விட்டு நீங்கிட்டு என்று சொன்னார். தேவனுக்கு மகிமை. இப்படி எத்தனையோ காரியங்கள் சொல்ல முடியும். ஆனபடியால் என்ன நோக்கி, கர்த்தாவே இத்தனை பாடுகள் படுகிறேன், இத்தனை ட்ரீட்மெண்ட் மத்தியிலேயும் எனக்கு விடுதலை இல்லையே என்று சொல்லுகிறோம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை வெளிப்படுத்துகிறார், நியமத்தை கொடுக்கிறார், ஆலோசனை தருகின்றார். அதை கடைபிடிப்படைய கர்த்தர் மௌனமானவர் அல்ல, ஊமையானவர் அல்ல, பேச அதாவது இயலாதவர் அல்ல, பேசக்கூடியவராக தான் அவர் இருக்கிறார். ஆனபடியால் அவர் தமிழக இரவு பகல் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறார். தேவனுக்கு மகிமை. அவர்களுக்குத்தான் இந்த வார்த்தையை சொல்லுகின்றார். இந்த வார்த்தை அதாவது, நீங்கள் கூப்பிடுகிறீர்கள், சத்தத்தை கேட்கிறேன், ஆனால் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யவில்லையே. நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யுங்கள், செய்யும் போது உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று இறைவன் இயேசு சொல்லுகின்றார். அவர் சொன்ன வார்த்தையை தான் நாம் இங்கே கவனிக்கின்றோம். தேவனுக்கு மகிமை. இங்கே ஒரு சம்பவத்தை நான் பார்க்க அடிக்கடி எல்லாரும் எல்லா இடங்களிலும் சொல்லுகிற வார்த்தை தான் இது. ஆனால் இந்த வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை நான் ரொம்ப அடிக்கடி தியானிக்கிறது உண்டு. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கானா ஒரு கல்யாண வீட்டிற்கு இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். அங்கே அவருடைய சீடர்களும் போயிருந்தார்கள், இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார்கள் என்று அந்த சம்பவத்தில் நான் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை. அந்த கல்யாண வீட்டில் அதாவது ரசம், திராட்சை ரசம் குறைபட்டதனால் அந்த வீட்டுக்கு அவமானம், பலவிதமான நெருக்கடிகள் ஒரு சிக்கலில் வரும்போது இயேசுவினிடத்தில் போய் இந்த பிரச்சனையை சொன்னார்கள். ஆண்டவர் அநேக ஆண்டுகள் அங்கே வீட்டில் இருந்தபடினால பல அற்புதங்கள், பல விதமான நன்மைகள் அவர் செய்திருப்பார். அதனால தான் அந்த அம்மா போய் சொன்னார்கள், இப்படி திராட்சை ரசம் இல்லை, ஏதாவது செய்ய முடியும், செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஏன் அதாவது அப்படி இல்லாதவர்களிடத்தில் போய் திராட்சை ரசம் இல்லை என்றால் அவர்கிட்ட என்ன மகன்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் என்று தானே எண்ண முடியும். அவர் தேவன் என்று அறிந்திருந்தார்கள். அவருடைய உற்பத்தி, அவருடைய வளர்ச்சி, அவருடைய காரியங்களை அறிந்த அந்த அம்மா இயேசுவினிடத்தில் போய் சொன்னார்கள். ஆண்டவர் சொன்னார், நான் பிதாவினுடைய வேலை வரும்போது செய்வேன், அப்படினால் பிதாவின் சுத்தம் இது அல்ல, இப்பொழுதல்ல செய்வேன் என்று சொன்னார். அந்த அம்மா என்ன சொல்லிட்டு போறாங்க? வாசிங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். தேவனுக்கு மகிமை. யோவான் 2:2 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், அதன்படி மட்டும் செய்யுங்க. திராட்சரசம் குறைவா? அவர் யார்? இங்க வந்திருக்கிறவர் யார்? அப்படினால அது நீங்கள் அறியாமல் இருக்கலாம், நான் அறிந்திருக்கிறேன். அவர் என்னுடைய வயிற்றிலே உருவாகி அவர் பிறந்து வளர்ந்து எந்த ஸ்டேஜில் இருக்கிறார் என்று எனக்கு தெரியும். ஆனபடினால அவர் ஒன்றை சொல்லிவிட்டால் நடந்துவிடும். அப்படினால நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், வெயிட் பண்ணிருங்கள், என்ன சொல்ல போகிறார் என்கிறதை கவனியுங்கள் என்று சொல்லி அவருடைய தாயார் அங்கே சீடர்களுக்கு சொன்னது, அதாவது அவர் என்ன உங்களுக்கு சொல்லுகிறாரோ, என்ன கட்டளை இடுகின்றாரோ
செய்யுங்கள். அன்பான கிறிஸ்தவ பெருமக்களே, உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன், நம்முடைய கையில வேதம் இருக்கிறது பாருங்க. இந்த வேத வசனத்தில் வேதத்தில் இருக்கிற வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்டவைகள் அத்தனையும் புடமிடப்பட்டு சுத்த பொன்னாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒன்று. அதோடு கூட இப்பொழுதும் தேவாவியை பெற்றுக்கொண்ட நீங்களும் கூட, அதாவது அவர் தருகின்ற அவ்வப்போது என்ன சொல்லுகிறார் என்கிறதை கவனியுங்கள். கவனித்து அதன்படி செய்வீர்கள் என்றால் என்ன ஆயிடும்? வாசிங்க. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுதும் ஒன்று பந்தி விசாரிப்புக்காரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். இப்போ அறிவு படைத்த இந்த நிலையில் இருக்கின்ற அறிவுடையவர்கள் என்ன 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 சொல்வார்கள்? ஐயா, கை கழுவ தண்ணி வேண்டாம், குடிக்கவும் தண்ணி வேண்டாம், இப்போ ரசம்தான் தேவை, நீ தண்ணீரை நிரப்ப சொல்லுகிறீரே என்று அவர்கள் கேட்கவில்லை. அந்த அம்மா சொல்லிட்டு போனாங்க, என்ன சொல்லுகிறாரோ மாற்றாமல் அப்படியே செய்யுங்கள், அவைகளை அப்படியே கவனித்து அப்படியே நிறைவேற்றுங்கள், குறைவெல்லாம் நிறைவாயிரும். அப்படியே அவர்கள் செய்து கொண்டு போனார்கள். கொண்டு போய் பந்தி விசாரிப்பு கையில் கொடுத்தார்கள். அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்தது என்று தண்ணீர் மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்தது என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த பொழுது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இதுதான் உலகத்தில் இன்றே நடக்கிற காரியம். அதாவது ஜனக்கூட்டம் வந்து கொண்டே பெருகி கொண்டே எதிர்பார்த்ததுக்கு அதிகமாக மக்கள் வருகிறார்கள் என்று தெரியும் போது இங்கே அதாவது இருக்கிறவைகள் போதால் தட்டுப்பாடு வந்துவிடும் என்று அறிந்தால் தண்ணீரை கூடுதலாக விட்டு பரமாறுவார்கள். ஆனால் அது முதல்ல இருந்த டேஸ்ட் இருக்காது. தேவனுக்கு மகிமை. ஆனால் அங்கே சொல்லுகிறார்கள், இதை எங்கே வைத்திருந்தது வரைக்கும், இந்த ரசத்தை எங்கே வைத்திருந்தேன்? எந்த மனுஷனும் முதலாவது நல்ல ரசத்தை கொடுப்பான், பின்பு உலக ரீதியாக அப்படித்தான் இருக்கும். தண்ணி என்றால் தண்ணி, உப்பு என்றால் உப்பு போட்டு கொடுப்பாங்க. ஆனால் அப்படி செய்யும் போது இது எப்படி என்று கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் நீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்கள் மாற, உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது அற்புதங்களை ஆண்டவர் செய்வதற்கு செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன சொல்லுகிறாரோ, என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நீங்கள் செய்யுங்கள். செய்யும் போது உங்கள் குறையெல்லாம் நிறைவாகிவிடும். பிறர் அதை கண்டவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். இது என்ன இப்படி ஆயிற்று, இந்த வாழ்க்கை இப்படி வந்து விட்டது, இவன் இப்படி தரித்திரமாக தரையில் இழந்தவன் எப்படி இப்படி ஆகிட்டான் என்று சொல்வார்கள். இப்படி அவன் ஏதாவது கேடான கிரியைகளை செய்து கொண்டிருந்தவன் இவ்வளவு நல்ல மனிதனாக எப்படி மாறிவிட்டான் என்று சொல்லுவார்கள். தேவனுக்கு மகிமை. அது இறைவனால் முடியும். தேவனுக்கு மகிமை. அதான் கர்த்தர் சொன்னார், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறார்களே, நாம் சொல்லுகிறபடி செய்கிறது இல்லை என்று ஆண்டவர் இன்றும் இந்த வேத வாக்கியத்தை அதை முன்னிட்டு அவைகளை வெளிப்படுத்துகிறார். இன்று உலகத்தில் பல வகைகளில் இதை நீங்கள் கேட்கிறீர்கள். ஆனபடியினால் அன்பானவர்களே, கேட்கிறது மட்டுமில்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள் என்று சுவாமி சொல்லியிருக்கிறார். இன்று என்றும் இல்லாத அளவுக்கு எங்கே எழுப்புதல் கூட்டம், எங்கே கன்வென்ஷன், எங்கே காத்திருப்பு கூட்டம் என்றெல்லாம் மக்கள் ஓடி தாகத்தில் ஓடுகிறார்கள். அங்கெல்லாம் கேட்கிறார்கள். ஆனால் கேட்கிறதோடு விட்டு விடாதுங்க. கேட்கிறதோடு விட்டு விடாதபடி கேட்கிறவைகளை செய்யுங்க. அப்படினால் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகின்றது, என்னை நோக்கி கூப்பிடுகிறீர்கள். கூப்பிடுகிற கூட்டம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கிறது. ஆனால் அதில் கேட்டவைகளை, நான் சொன்னவைகளை கை கொள்ளவில்லையே, அதை நிறைவேற்றவில்லையே என்று ஆண்டவர் வருந்துகின்றார். பச்சை தண்ணீரும் இயேசுவின் வார்த்தையை செய்த அந்த இடத்துல அது தித்திப்பான ரசமாக மாறிற்று என்று வேதம் சொல்லுகின்றது. இங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இது எனக்கும் பெரிய ஒரு ஆச்சரியம்தான். இந்த உலகத்தில் தேவனுடைய மனிதர்கள் என்று சொன்னால், அதாவது ஒன்றுமில்லாதவர்கள், அதாவது
தரித்திரர்கள், அதாவது அவர்கள் எங்கே யார் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், அவர்களை ரொம்ப கனம் பண்ணுவார்கள் என்று எண்ணி இங்கே ஒரு மனிதன் வருகிறான். பாருங்க, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9 முதல் நாம் சில வசனங்கள் வாசிப்போம். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். தேவனுக்கு மகிமை. சிரியா தேசத்து படைத்தலைவன் நாகமான் என்கிறவன் பெரிய ஒரு வீரன், அவன் பெரிய ஒரு யுத்த வீரன். அப்படி இருந்து அவனுக்கு ஒரு தீராத பிரச்சனை. இதை அங்கே இஸ்ரேல் தேசத்திலிருந்து கைதியாய் கடத்தி கொண்டு போன ஒரு சிறு பிள்ளை, பெண் பிள்ளை. அந்த பிள்ளை இந்த நாகமானுடைய மனைவிக்கு உதவிக்காரியாக இருந்தார், உதவி செய்து கொண்டு. ஒரு நாள் இவருடைய உடம்பில் இருக்கிற வியாதி அந்த பிள்ளை கண்டு அவருடைய மனைவியிடத்தில் சொன்னார், இப்படி நம்முடைய எஜமானுடைய சரீரத்திற்கு விலகினோம், எங்களுடைய தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அங்கே போய்விட்டால் அவர் குணமாக்கி விடுவார் என்று அது சொன்ன அந்த வார்த்தை கேட்டு ராஜாவுக்கு அறிவிக்க, ராஜாவுடைய அங்குள்ள ராஜாவுக்கு கடிதம் கொடுக்க, இப்படியெல்லாம் நடந்து எப்படியோ அவர் அங்கே தீர்க்கதரிசி இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்தார். அங்கே போய் வாசல்ல அவர் நிற்கிறார். அவருடைய திட்டம் என்ன தீர்மானம், அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படி செய்யணுங்கிறது அல்ல. நான் இப்படி எதிர்பார்க்கிறேன் என்னென்றால் அவனுடைய ஸ்தானத்தோட்டு எழும்பி என்னுடைய உச்சிலிருந்து பாதம் வரைக்கும் வியாதி இருக்க இடத்துல கையை வைத்து அந்த வியாதி எடுத்து விடுவான் என்ற எண்ணத்தோடு இவர் அங்கே போய் நிற்கிறார். அவர் தேவனுடைய மனுஷன். தேவனுடைய மனிதனுடைய மதிப்பு, கிரயம், அவனுடைய மேன்மை என்ன என்று இன்று உலகம் அறியவில்லை. அறியக்கூடிய அளவுக்கு அது பெரும்பாலும் இல்லவும் இல்லை. ஆனபடியினால ரொம்ப மத்தனமாக, ரொம்ப அற்பமாக ஊழியக்காரன் ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே இவரெல்லாம் பிழைப்பு குடியில் வாழை இப்படித்தான் நினைத்திருக்கிறார்கள். எண்ணத்தக்கதாகவும் நிறைய இருக்கிறது. ஆனபடியினால் அதே மாதிரி இந்த மனிதன் எண்ணினான், நிறைய காணிக்கை கொண்டு வந்திருக்கிறான். ஆனபடினால அவன் இப்படி செய்வான் என்று தீர்மானித்தான். வாசல்ல போய் நின்றான். அப்பொழுது எலிசா அவரிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர் எல்லாவற்றையும் பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போக ஆரம்பித்து விட்டார். அவர் எதிர்பார்த்தது இப்படி அல்ல. இது ஒரு அற்பமான ஆலோசனை. அவனுடைய தேசத்தில் அருமையான நதிகளெல்லாம் ஓடுகிறது. அவன் அதைத்தான் பார்த்தான். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய மனிதர்கள், தேவன் என்கிற இந்த பார்வை அவனுக்கு இல்லை, இன்றைக்கும் அநேகருக்கு இல்லை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி சொல்லி அவன் திரும்பி உக்கிர கோபத்தோடு ஊருக்கு திரும்ப போகும்போது வேலைக்காரன் போய் தயவாய் கேட்டான், ஆண்டவனே, அந்த தேவனுடைய மனிதன் ஒரு பெரிய காரியத்தை சொன்னால் செய்திருப்பீர்கள் அல்லவா, முங்கி பாருமே, செய்து பாருமே, அவர் சொல்லுகிறதை செய்து பாருமே என்று சொல்ல, அதற்கு இணங்கி தேவ மனிதன் சொன்ன வார்த்தையின்படி தண்ணீரில் இறங்கினான். வாசிங்க. அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவரும் உம்மோட சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல் மாறி அவன் சுத்தமானான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 6 தடவை முங்கியும் அங்கே சுகமில்லை. தேவனுடைய மனிதன் சொன்ன பிரகாரம் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யும் போதுதான் அங்கே அற்புதத்தை அவன் காணுகின்றான். அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறதை கவனியுங்கள். வேதத்தில் சொல்லியிருக்கிறவர்கள் கூட்டியோ குறைத்தோ அவைகளை செய்யாதீர்கள், அவைகளை அப்படியே நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதை உங்களுக்கு சொல்லுங்கள். ஸ்நானம் பெற்றுவிட்டால், ஞானஸ்நானம் எடுத்துட்டால் பாவம் போயிருமா என்று நினைக்காதீர்கள். அதை முறையாக செய்யுங்கள். அது முறையாக கொடுக்கப்படுகிற இடத்தில் போய் அதை செய்யுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அனனியா சொன்னார், பார்த்துங்க, போரிட்ட தாமதிக்கிறது என்ன? ஞானஸ்நானம் பெற்று பாவங்கள் போக கழுவப்படு.
இயேசு ஏற்றுக்கொண்டாய், அவரால் சந்திக்கப்பட்டால், அவருடைய சத்தத்தை கேட்டால் ரைட்டு. ஆனால் பாவம் என் உன்னில் தான் இருக்கிறது. பாவம் உன்னில் போவதற்கு நீ தண்ணீரில் முழுகி ஸ்நானம் எடுக்க வேண்டும். அந்த ஸ்நானம் எப்படி யோவான் ஸ்நானம் கொடுத்தாரோ அந்த பிரகாரம் கொடுக்கப்படுகிற இடத்தில் எடுக்கணும். எடுத்தால் கண்டிப்பாக பாவம் கழுவப்பட்டுடும். இந்த நாகமான் இப்படி சுகமாகிவிட்டான். இவனுக்கு என்ன வருது பாருங்க. ஐயோ, கடவுளுடைய வார்த்தையை கை கொண்டபடியினால் நிறைவேற்றினபடியினால் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய மாறுதலா படைகளோடு ஓடுகிறான். தேவனுடைய மனுஷனிடத்தில் போய் காணிக்க காணிக்க வாங்க மாட்டேன். நீ கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் அவர் உனக்கு இதை செய்தார், நான் அல்ல. தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் நீ அவர் சொன்னபடி செய்தபடியினால் உனக்கு இந்த நன்மை கிடைத்தது. போகலாம். வருந்தினான், முடியாது, வாங்க மாட்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட தேவ ஊழியம் இன்றும் பிரகாசிக்கணும். அப்படிப்பட்ட தேவ மனிதர்களை கர்த்தர் உருவாக்கணும். அவன் என்ன சொன்னான்? தயவு பண்ணி 2 கழுதை பொதி மண்ணு கொடுங்க, இதை கொண்டு போய் பலிபீடம் கட்டி மெய்யிறைவனுக்கு மட்டுமே ஆராதனை செய்வேன், என்மேல் வேறே வழிபாடு செய்ய மாட்டேன் என்ற மாறுதல் எப்பொழுது வரும்? இப்பொழுதுதான் வரும். தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் அன்பானவர்களே, இந்த நாளில் நமக்கு அறிவிக்கப்படுகிற வார்த்தை என்ன? நான் சொல்லுகிறபடி செய்யவில்லையே என்று கர்த்தர் ஏங்கி நிற்கிறார். தேவ பக்தி உள்ளவர்கள் உலகத்தில் நிறைய இருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கின்றவர்கள், தாகமுடையவர்கள் நிறைய இருக்கிறார்கள். கேட்கிறார்கள், கை கொள்ளவில்லை. கேட்கிறார்கள், செய்யவில்லை. ஆனபடினால் அவருடைய பிரச்சனை தீரவில்லை, கட்டுகள் நீங்கவில்லை. அவர்கள் தெய்வீகத்திலே வளர முடியவில்லை. ஏங்கி நிற்கிறார்கள். பரிசுத்தத்தில் வளரணும், தெய்வீகத்தில் வளரணும், அதாவது கர்த்தரை பார்க்கணும், கர்த்தரிடத்தில் பேசணும்னு எண்ணுகிறவர்கள் ஏராளம் உலகத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் ஆவியிலே உணர்கிறோம். தேவனுக்கு மகிமை. அன்பானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய கையில் இருக்கிற வேதத்தை கவனமாய் படியுங்கள். படித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளை செய்யுங்கள், செய்து பாருங்கள். இந்த வேலைக்காரன் சொன்ன செய்து பாருமே, அதற்கு பிறகு பேசுவோம். செய்து பார்த்தார், விடுதலை பெற்றார். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை. எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு சொன்னார், உனக்கு கிடைத்த இந்த நாளில் அகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்தால் நலமாக இருக்குமே என்று சொன்னார். அந்த வார்த்தையின்படி நீங்கள் செவி கொடுங்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். எங்கே கர்த்தருடைய வார்த்தை துணைக்கிறது என்று தேடி கண்டுபிடித்து பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுங்கள். கர்த்தர் நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். என்பது இயேசுவே, உங்களுக்கு நன்றி அப்பா, நன்றி. இந்த வேளையில் நம்முடைய சமூகத்தில் நீர் கொடுத்த வார்த்தையை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அது கர்த்தாவே தேவனுடைய வார்த்தையாக, தேவ சத்தமாக மக்கள் துணிக்கட்டும், மக்கள் அப்படி ஏற்றுக்கொள்ளட்டும். கர்த்தாவே கிரியை செய்யும் ஐயா. கர்த்தாவே சத்தியத்தை கை கொண்டு தேவனே நித்தியத்தை சுதந்திரிக்க மக்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். உலகம் முழுவதும் கர்த்தாவே இந்த கிரியை நீர் நடப்பிக்க போகிறீர். அதற்கு நமக்கு ஸ்தோத்திரம். கிருபையாயிரும் ஏற்றுக்கொள்ளும். நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.